வணக்கம். இன்னைக்கு உற்சாக சினிமாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்திய சினிமா வரலாற்றின் சிறந்த திரைப்பட தயாரிப்பாளர்களின் ஒருவராக உள்ளவர் மற்றும் தன்னுடைய தொடர்ந்து உழைப்பால் பேக் டு பேக் சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த இயக்குனர் சங்கர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்திய திரைப்பட இயக்குனர் ஆவார். இவர் எஸ் பிக்சர்ஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். இவருடைய படங்கள் அவற்றின் தொழில்நுட்ப அருமை, பிரம்மாண்டம், அதிரடியான சமூக மாற்ற கருத்துக்களுடன் பேசப்படுகிறது. திரைப்பட இயக்குனர் ஆவதற்கு முன் ஏ சந்திரசேகரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியவர். இவர் எஸ் பிக்சர்ஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் நடத்தியும் வருகிறார். ஆகஸ்ட் 17, 1963 கும்பகோணம் என்ற ஊரில் பிறந்தார். இவர் பொறியியலில் பட்டய படிப்பு முடித்தவர். பின்பு ஏ சந்திரசேகரிடம் வசன எழுத்தாளராக பணிபுரிந்து பின் இயக்குனர் ஆனவர். சங்கரின் முதல் படம் ஜென்டில்மேன் ஆகும். இப்படத்தின் ஆக்கச்செலவு 50 மில்லியன் ஆகும். சங்கர் என்றாலே மிகப்பெரிய ஆக்கச்செலவு படமாகவே அமையும். 1993 ஆண்டு 50 மில்லியன் ஆரம்பித்த அவரது பயணம் 2014 ஆண்டு 3.80 பில்லியன் கொண்டு படம் எடுக்கும் அளவிற்கு அவருடைய திறமை உயர்ந்துள்ளது. சங்கர் இயக்கத்தில் வெளியான டாப் 10 படங்கள் பார்த்தோம்னா, முதலாக இருப்பது ஜென்டில்மேன். சங்கரின் இயக்குனராக அறிமுகமான தமிழ் மொழி ஆக்ஷன் ஹிட் படம். அடுத்தது காதலன். 1994 வெளியான தமிழ் மொழி காதல் த்ரில்லர் திரைப்படம். இந்திய விஜயலாண்ட் ஆக்ஷன் திரைப்படம். உலக அளவின் பாக்ஸ் ஆஃபீஸ் 50 கோடி வசூலித்த முதல் தென்னிந்திய படம். ஜீன்ஸ் 1998 வெளியான தமிழ் மொழி காதல் நகைச்சுவை திரைப்படம். அப்புறம் முதல்வன் அர்ஜுன் மற்றும் மனிஷா கொய்ராலா முக்கிய வேடங்களில் நடித்த தமிழ் மொழி அரசியல் அதிரடி திரைப்படம் 1999 வெளியானது. அடுத்ததாக அந்நியன். இது 2005 ஆண்டு வெளியான தமிழ் மொழி உளவியல் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம். அடுத்ததாக என்ன படம்னா சிவாஜி. ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ரேயா சரண் முக்கிய வேடங்களில் நடித்த 2007 தமிழ் மொழி அதிரடி நாடக திரைப்படம். அடுத்ததாக எந்திரன். இந்த படம் இந்திரன் பட வரிசையின் முதல் பாகம். அடுத்தது நண்பன். இந்த 2012 தமிழ் மொழி திரைப்படம். ராஜ்குமார் ஹிரானி இயக்கிய 3 இடியட்ஸ் படத்தின் ரீமேக் ஆகும். அடுத்தது 2.0. இந்த படம் எந்திரன் திரைப்பட தொடரின் தனி தொடர்ச்சியாகும். மற்றும் மதுபாலா நடித்த சங்கரின் முதல் படமே ஜென்டில்மேன். அது அவருடைய சிறந்த படங்களின் ஒன்றாக உள்ளது. அந்த நேரத்தில் அதன் முறையீடு, சமூக செய்தி மற்றும் ஹாலிவுட் சிகிச்சையின் முன் எப்போதும் இல்லாத கலவையாக இருந்தது. இன்று சங்கர் திரைப்படம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்கு கதையின் துடிப்புகள் பிரம்மாண்டத்தால் மறைக்கப்படாத போது அல்லது மாறாக விளக்காட்சி உள்ளடக்கத்தின் நீட்டிப்பாக இருக்கும்போது, இன்று சிலம்பட்டி பெண்குட்டியை பார்க்கும்போது சற்று அதிர்ச்சியாக வருகிறது. கிராஃபிக்ஸ் இல்லை, பெரிய தொகுப்புகளும் இல்லை, பூஜ்ய உடை மாற்றங்கள், ஒரு இனிமையான இடம், கவர்ச்சியான யூட் மற்றும் கலகலப்பான நடன அமைப்பு. மறுபுறம் சிக்கு புக்கு ரயிலின் விஷுவல் எஃபெக்ட்களும் புதுமைகளும் உங்களிடம் உள்ளன. ஒரு பகுதி காலியிடம், பகுதி எமோஷனல் சாகா. சங்கர் என இந்த 2 முறைகளுக்கும் இடையே படம் சரியான சமநிலையில் உள்ளது. இயக்கிய திரைப்படங்களில் ஒன்றுதான் சிவாஜி. விவேக் இந்த வரிசையை கட்டவிழ்த்து விடுகிறார். இங்கே 6க்கு அப்புறம் 7டா, சிவாஜிக்கு அப்புறம் எவன்டா. இந்த புத்திசாலித்தனம் மிக குறைவாகவே எழுத்தில் நுழைகிறது. பலவீனமான பெரிய சங்கர் படங்களின் ஒன்று போன்றவற்றை சிறிய படங்கள் என்றுதான் நாம் நினைக்கின்றோம். இது ஏழைகளுக்கு நல்லது செய்ய விரும்பும் ஒரு NRI விஜிலண்ட் பற்றியது. முழுக்க ரஜினிகாந்த் என்டர்டெய்னராக இருக்க முடியாத அளவுக்கு மெசேஜையும் ஒரு திறமையான சங்கர் பாட்பாயலாராக இருக்க அதன் முன்னணி மனிதரை வணங்குவதும் படம் அப்படியே தூங்குகிறது. சங்கர் மற்றும் ரஜினிகாந்த் இடையேயான 2வது ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக உள்ளது. மேலும் இரட்டை வேடத்தின் இயக்குனரின் விருப்பத்தை முன்னெடுத்து செல்லும் விதத்தில் உண்மையிலேயே தனித்துவமானது இந்திரன். முதன் முறையாக 2வது பாத்திரம் விழிப்புடன் இருப்பவர் அல்லது சமுதாயத்தை தூய்மைப்படுத்துவதில் சிறப்பாக செயல்படுவது அல்ல, ஆனால் கதாநாயகனின் ஐடியின் குழப்பமான வெறித்தனமான வெளிப்பாடு. மேலும் அதன் பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தை புனைவு மற்றும் அறிவியல் புனைக்கதைகளின் கலவையானது நீண்ட காலமாக மாறவில்லை. ஆனால் குப்பை முற்றத்தின் சிட்டியின் மறுபிறப்பை நாம் அடைந்தவுடன் இந்திரன் மிகச் சிறப்பாக பொழுதுபோக்காக மாறுகிறார். ரஜினிகாந்த் மீண்டும் வில்லனாக பார்ப்பது அருமை. வேறு எந்த தமிழ் நட்சத்திரமும் படா சேரியை இவ்வளவு கூலாக ஜாலியாக மாற்றியதில்லை.
பெரிய திரை ஏன் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதற்காகவே எஃபெஸ்டர் நிரப்பப்பட்ட அதிரடி நீட்சிகள் இறுதியில் உள்ளன. சங்கர் இயக்கத்தில் உருவான கேம் சேஞ்சர் திரைப்படம் திரையரங்கிலும் வெளியாக உள்ளது. ராம் சரண் நடிப்பில் தில் ராஜ் தயாரிப்பில் மிக பிரம்மாண்டமான முறையில் உருவான திரைப்படம் தான் கேம் சேஞ்சர். இப்படத்தை சங்கர் தன் வழக்கமான பாணியின் படமாக்கி இருக்கிறார். இருப்பினும் முதல் முறையாக வேறொரு இயக்குனரின் கதையை படமாக்கியுள்ளார் சங்கர். இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜின் கதையை தான் சங்கர் தற்போது கேம் சேஞ்சர் படமாக இயக்கியுள்ளார். எனவே வித்தியாசமான புது கூட்டணியின் தயாராகும் இப்படத்தின் மீது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. சங்கரின் இயக்கத்தின் கடைசியாக வெளியான இந்தியன் 2 கடுமையான விமர்சனங்களுக்கு சந்தித்துள்ளது. ராம் சரணின் அடுத்தடுத்த படங்கள் டோலிவுட்டின் மட்டுமில்லாமல் சர்வதேச அளவில் அதிகமான கவனத்தை பெற்று வருகிறது. ராஜ்மௌலி இயக்கத்தின் RR படத்தை தொடர்ந்து ராம் சரண் நடிப்பின் சங்கர் இயக்கத்தின் கேம் சேஞ்சர் படம் உருவாகி இன்னும் சில தினங்களில் பொங்கல் கொண்டாட்டமாக ரிலீஸாக உள்ளது. இந்த படத்தின் அடுத்தடுத்த ப்ரமோஷன்களில் படக்குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். சங்கர் உள்ளிட்ட படக்குழுவினர் அடுத்தடுத்த பேட்டிகளை கொடுத்து வருகின்றனர். அந்த வகையில் தன்னுடைய முந்தைய படங்கள் குறித்து கேம் சேஞ்சர் படத்தையும் தொடர்ந்து தன்னுடைய அடுத்தடுத்த படங்கள் குறித்து சங்கர் பேசி வருகிறார். கேம் சேஞ்சர் பட ப்ரமோஷனில் கேம் சேஞ்சர் தற்போது ரிலீஸாக உள்ள நிலையில் அடுத்தடுத்த படங்கள் குறித்தும் அவர் பேசியுள்ளார். அடுத்ததாக இந்தியன் 3 மற்றும் வேல்பாரி படங்களில் கவனம் செலுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கேம் சேஞ்சர் படத்தின் ரிலீஸை தொடர்ந்து இந்த படங்களை வேலைகள் அவர் துவங்க உள்ளதாகவும் கூறியுள்ள நிலையில் தற்போது பயோபிக் அதிகளவில் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் அது குறித்து சங்கரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு யோசிக்காமல் உடனடியாக ரஜினிகாந்த் பயோபிக் தான் உருவாக்க விரும்புவதாக சங்கர் தெரிவித்துள்ளார். ரஜினி பயோபிக் எடுக்க விருப்பம். முதலில் இந்த கேள்விக்கு பதிலளித்த சங்கர் பயோபிக் எடுக்கும் எண்ணம் இதுவரை எனக்கு இல்லை என்று கூறினார். ரஜினியின் பயோபிக்கை தான் எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ரஜினிகாந்தின் வாழ்க்கை குறித்து அனைவருக்கும் தெரிந்ததுதான் என்று பாராட்டி பேசியுள்ள சங்கர் இந்த கேள்வி எழுந்தவுடன் அவரது வாழ்க்கை வரலாறு தான் நினைவுக்கு வந்ததாகவும் கூறியுள்ளார். இந்த பயோபிக்கில் யார் நடிப்பார்கள் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்ட நிலையில் தற்போதுதான் இது குறித்த எண்ணமே தோன்றியதாகவும் நடக்கும்போது இது குறித்து யோசிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரஜினி மற்றும் சங்கர் காம்பினேஷன் ரொம்ப பெரிய ஹிட் அடித்தது. எந்திரன் உள்ளிட்ட படங்கள் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியடைந்தது. இந்தியாவில் மட்டுமில்லாமல் சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளிலும் ரஜினி சங்கர் காம்பினேஷன் மிகப்பெரிய அளவில் ஹிட்டடித்துள்ளன. இந்நிலையில் சமீபத்து போட்டியின்றி நல்ல கதை அமைந்தால் ரஜினியுடன் மீண்டும் இணைய விரும்புவதாக அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் எடுத்தால் ரஜினியை தான் பயோபிக்கை எடுப்பேன் என்று சங்கர் கூறியுள்ளது மிகப்பெரிய கவனத்தை பெற்றுள்ளது. அடுத்தடுத்து முன்னணி பிரபலங்களின் பயோபிக் வெற்றியடைந்து வரும் நிலையில் ரஜினிகாந்தின் பயோபிக்கும் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சேஞ்சர் படத்திற்கு எதிர்பார்த்த ஹைப் இல்லை. அதன் பிறகு படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளாலும் படத்தின் ட்ரெய்லருக்கும் கிடைத்த வரவேற்பினாலும் கேம் சேஞ்சர் மீது ரசிகர்களுக்கு மெல்ல மெல்ல எதிர்பார்ப்பு உருவானது. தற்போது மிகப்பெரிய ஹைப்பிற்கு மத்தியிலே இப்படம் திரையில் வெளியாக உள்ளது. இந்நிலையில் கேம் சேஞ்சர் படத்திற்கான ப்ரமோஷன் வேலைகளின் சங்கர் செம பிஸியாக உள்ளார். தொடர்ந்து ஊடகங்களை சந்தித்து பேட்டிகளை கொடுத்து வருகின்றார். இந்த வகையில் சமீபத்தின் ஒரு பேட்டியில் தன்னை இம்ப்ரெஸ் செய்த இயக்குநர்கள் பற்றி பேசியுள்ளார் சங்கர். லப்பர் பந்து இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து, வாழை திரைப்படத்தை இயக்க மாரி செல்வராஜ், விஜய் சேதுபதியின் மகாராஜா படத்தை இயக்க நித்திலன் சாமிநாதன், சித்தா அருண்குமார் மற்றும் கண்ணும் கொள்ளையடித்தால் தேசிங்கு பெரியசாமி இவ்வாறு சமீபத்தில் தன்னை கவர்ந்த 5 தமிழ் இயக்குநர்கள் பற்றி கூறியுள்ளார் சங்கர். சில வருடங்களாகவே சங்கர் செம பிஸியாக இருந்து வந்தார். ஒரே சமயத்தின் கமலை வைத்து இந்தியன் 2 மற்றும் ராம் சரணை வைத்து கேம் சேஞ்சர் என 2 படங்களை இயக்கி வந்தார். 2 படங்களும் மிகப்பெரிய பொருட்செலவின் பிரம்மாண்டமான தயாரிப்பு படமாகும். ஒரு பக்கம் இந்திரன் 2, மறுபக்கம் கேம் சேஞ்சர் என ஒரே சமயத்தில் 2 படங்களை இயக்கி வந்தார் சங்கர். இவ்வாறு பிஸியான சங்கர் மற்ற படங்களையும் பார்த்து அப்படத்தை இயக்கிய இயக்குநர்களையும் மனதார பாராட்டியுள்ளார். இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் மற்றவர்களை மனதார பாராட்டும் சங்கர் கேம் சேஞ்சர் படத்தின் மூலம் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஜினி பொங்கல், தீபாவளி, புத்தாண்டு தினங்களில் தன்னுடைய ரசிகர்களின் ரஜினியை சந்தித்து வாழ்த்து கூறுவது வழக்கமாகும். இதற்காகவே சென்னை போயஸ் கார்டனில் உள்ள வீட்டில் ரஜினிகாந்தை சந்திக்க அவரது ரசிகர்கள் அதிகாலையிலே காத்திருப்பாங்க. அப்போது ரஜினி என்ன சொல்லியிருக்கானா, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான், கெட்டவங்களை ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனால் கைவிட்டுடுவான் என தனது வாழ்த்துயை புத்தாண்டு அன்று தெரிவித்திருந்தார்.
போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை, சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம உற்சாக சினிமாஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.